ஹாய். நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தட்ல ஏதாச்சும் வந்து அடிஷனல் இன்கம்ல ஏதாச்சும் வீட்ல இருந்தே ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சாய்ஸ் வேணும். அதுக்காக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். அப்படின்ற கொஸ்டினோட நீங்க இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தேன். ஸோ நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணணும் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அடிஷனல் இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் சாய்ஸ்ன்னு கிடையாது. ஸோ நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நான் அதை கற்றுக்கிட்டாதான் நான் ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட்குள்ளேருந்து வெளியில வாங்க. ஏன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு ஸ்கில் தான். ஓகேங்களா? அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள பல ஒர்க் இருக்கு. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எஸ்இஓ, கான்டென்ட் ரைட்டிங், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் அவைலபிள். கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றது, பெய்ட் கேம்பெயின்ஸ் ரன் பண்றது எல்லாமே இருக்கு. அதுலயுமே நிறைய நிறைய டாஸ்க் இருக்கு. அதுக்கான ஸ்கில் செட் முதல்ல உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஜஸ்ட் வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றது மட்டும் இல்லை, அதை போஸ்ட் பண்றது மட்டும் இல்லை. ஓகேங்களா? ஒரு இமேஜ் கிரியேட் பண்றீங்க, இல்லை ஒரு வீடியோ கிரியேட் பண்றீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும், கொஞ்சம் அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், அண்ட் தென் கொஞ்சம் மார்க்கெட்டிங் தாட் ப்ராசஸ் இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து இது எல்லாமே இல்லைனாலும் கிளைண்ட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க, நீங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும், அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். ஓகேங்களா? ஸோ